பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். துறைமுகங்களை அபிவிருத்தி செய்ய வேண்டியதன் அவசியம் தொடர்பில் ஜனாதிபதி கருத்து. நியூ டயமண்ட் கப்பலுக்கருகே பெறப்பட்ட கடல் நீர் மாதிரிகளின் பகுப்பாய்வு அறிக்கை கையளிப்பு. தமிழரசு கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் தவறிழைத்ததாக பிளாட் தலைவர் சித்தார்த்தன் குற்றச்சாட்டு. ஏப்ரல் 21 தாக்குதல் தொடர்பில் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் இன்றும் சாட்சி விசாரணை. இனி விரிவான செய்திகள். அமைவிடத்தின் பலனை கொண்டு இலங்கையை உலகின் பிரதானமான கடல் கேந்திர நிலையமாக மாற்ற முடியும் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்தார். குதங்கள் வசதி, கொள்கலன் இறக்குமிடங்கள், துறைமுக விநியோக வசதிகள், படகு மற்றும் கப்பல் தொழில் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சின் எதிர்கால திட்டம் தொடர்பாக இன்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். உலகில் அபிவிருத்தி அடைந்த துறைமுகங்களை உதாரணமாக எடுத்துக்கொண்டு இந்த நாட்டில் துறைமுக வசதிகளை அபிவிருத்தி செய்து இலக்குகளை விரைவாக அடைய முடியும் என இந்த சந்திப்பில் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். 24,000 கொள்கலன்களை கொண்டு செல்லக்கூடிய உலகின் விசாலமான கப்பல்களை ஈர்க்கவல்ல செயற்பாடுகளை முன்னெடுக்கும் வகையில் இலங்கையின் துறைமுகங்கள் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டிய தேவையை ஜனாதிபதி இந்த சந்திப்பின் போது வலியுறுத்தியுள்ளார். நாட்டை அண்மித்து பயணிக்கும் கப்பல்களுக்கு சேவை வழங்கக்கூடியவாறு துறைமுக கட்டமைப்பை விருத்தி செய்து கொழும்பு, காலி, திருகோணமலை, காங்கேசன்துறை மற்றும் ஒலுவில் ஆகிய துறைமுகங்கள் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் எனவும் இதன்போது ஆலோசிக்கப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டது. கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு மற்றும் மேற்கு முனையங்களின் அபிவிருத்தியை துரிதப்படுத்துதல், நிறுத்தப்படும் கப்பல்களின் எண்ணிக்கையை அதிகரித்தல், கிடங்கு வசதிகள், கொள்கலன் இறக்குமிடங்கள், துறைமுக விநியோக வசதிகள் என்பனவற்றை சர்வதேச தரத்துக்கு மேம்படுத்துவது தொடர்பாகவும் இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. ரத்மலானை, பாலியகோட மற்றும் வேயங்கோட ஆகிய பகுதிகளை அண்மித்து புதிய குதங்கள் வசதிகளை ஏற்படுத்தி கொழும்பு துறைமுகத்தை கொள்கலன் மையப்பகுதியாக மாற்றுவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டுள்ளது. தீப்பற்றிய நியூ டயமண்ட் கப்பலை சூழ கடலில் பெறப்பட்ட நீர் மாதிரிகள் தொடர்பிலான அறிக்கை இன்று சமுத்திர சூழல் பாதுகாப்பு அதிகார சபையிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பல் நிலப்பரப்பில் இருந்து சுமார் 70 கடல் மைல் தொலைவிற்கு இழுத்துச் செல்லப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்தது. கப்பல் இருந்த கடற்பரப்பில் இருந்து பெறப்பட்ட நீர் மாதிரி அரச ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதன் அறிக்கை எமக்கு கிடைத்துள்ளது. கப்பலில் பங்கர் எண்ணெய் இருந்தது என அதில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இந்த மாதிரிகள் மூலம் மசகு எண்ணெய் கசிந்தமைக்கான ஆதாரம் கண்டறியப்படவில்லை. மசகு எண்ணெய் கசியவில்லை என்பது தெரிய வருகின்றது. இலங்கை கடற்பரப்பில் 2,70,000 மெட்ரிக் டன் மசகு எண்ணெய் ஏற்றப்பட்ட நியூ டயமண்ட் கப்பலில் கடந்த 3ஆம் தேதி தீ பரவியது. தீயை கட்டுப்படுத்துவதற்கு கடற்படை, விமானப்படை, துறைமுக அதிகார சபை உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் பல நாட்களாக பிரயத்தனம் மேற்கொண்டனர். தற்போது கப்பலை கைப்பற்ற வேண்டும். கடமைகளை தவறவிட்டமை தொடர்பில் கைது செய்ய முடியும். குறித்த கப்பலின் கேப்டன் உள்ளிட்ட பணியாளர்கள் குறைந்தது கப்பலில் விபத்து ஏற்பட்டுள்ளது என்ற தகவலை உலகிற்கு வழங்கவில்லை. கப்பல் எம்பசம் இருந்தால் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ள முடியும். IMO இன்டர்நேஷனல் செல்வி கன்வென்ஷனுக்கு அமைய இந்த மீட்பு பணி எமக்கு சொந்தமாகியுள்ளது. ஏனெனில் நாமே இவை அனைத்தையும் செய்தோம். கப்பலின் உரிமையாளர் ஆப்பிரிக்க நாட்டில் உள்ள பெரிதொரு குழுவாகும். கிரேக்க நிறுவனமே முகாமைத்துவம் செய்கிறது. அவர்கள் எமது அதிகாரிகளை தவறாக வழிநடத்தியுள்ளனர். மீட்பு பணிக்கான வெகுமதி கட்டாயமாக எமக்கு கிடைக்க வேண்டும். அதனை பெறுவதற்கு கப்பலை கைப்பற்றி நாம் எமது கடற்பரப்புக்கு கொண்டு வர வேண்டும். அவ்வாறு செய்யாதிருந்தால் கப்பலை வெளியே கொண்டு சென்று பெயரை மாற்றுவதற்கான வாய்ப்புள்ளது. அவ்வாறு செய்யப்பட்டால் நாம் மேற்கொண்ட செலவை கூட ஈடு செய்ய முடியாமல் போய்விடும்.
நாம் கப்பலை கைப்பற்றவோ அம்பசம் வைத்துக் கொள்ளவோ நடவடிக்கை எடுக்க தேவையில்லை. எமது பிராந்தியத்தில் கப்பல் ஒன்றில் விபத்து ஏற்பட்டால் அதற்கான உதவியை வழங்கி எமது சுற்றாடலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அதனை பயண நிறைவுக்கு அனுப்பி வைப்பதே சிறந்ததாகும். செலவு மற்றும் காப்புறுதி நட்டீட்டினை பெறுவதற்கு எதிர்பார்க்கின்றோம். அதில் தடையில்லை. கப்பலை கைப்பற்றி எமது கடற்பரப்புக்கு கொண்டு வருவதென்றால் எம்மால் சுமக்க முடியாத பொறுப்பை நாம் மீண்டும் கொண்டு வந்ததாக அமைந்துவிடும். ஏப்ரல் 21 தாக்குதல் தொடர்பில் ஆராயும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் சாட்சி விசாரணை இன்றும் நடைபெற்றது. அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் புலனாய்வு பணிப்பாளர் நிலந்த ஜாபர்தன் இன்று சாட்சி வழங்கினார். முன்னாள் போலீஸ் மாதிபர் பூஜித் ஜாசுதரவின் தரப்பினருக்கு நிலந்த ஜாபர்தனவிடம் குறுக்கு கேள்வி கேட்பதற்கு ஆணைக்குழு இன்று சந்தர்ப்பம் வழங்கியது. எனினும் நிலந்த ஜாபர்தன் ஆணைக்குழுவில் சாட்சி வழங்குவதை அறிக்கையிட ஊடகங்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை. இதேவேளை ஏப்ரல் 21 தாக்குதல் தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் போலீஸ் பிரிவுக்கு வாக்குமூலம் அளிப்பதற்காக தேசிய தௌஹீத் ஜமாத்தின் தலைவர் சஹ்ரான் அசீமின் வழிகாட்டியாக செயற்பட்ட நௌஃபர் மௌலவி இன்று அழைக்கப்பட்டிருந்தார். அவர் தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பில் உள்ளார். இதேவேளை முன்னாள் அமைச்சர்களான ருஷான் பதியுதீன் மற்றும் லக்ஷ்மண் கிரியல்ல ஆகியோரும் ஆணைக்குழுவின் போலீஸ் பிரிவுக்கு இன்று அழைக்கப்பட்டிருந்தனர். 20வது அரசியலமைப்பு திருத்தத்தை பரிசீலிக்க பிரதமர் நியமித்த குழு இன்று தனது அறிக்கையை சமர்ப்பித்தது. அலரி மாளிகையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவிடம் குறித்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்தது. 20வது திருத்தத்தை பரிசீலித்த போது அவதானிக்கப்பட்ட புதிதாக இணைக்கப்பட வேண்டிய விடயங்கள் குறித்தும் அந்த குழு பிரதமருக்கு தெளிவுபடுத்தியுள்ளது. பேராசிரியர் GL பீரிஸ் தலைமையில் நியமிக்கப்பட்ட குழுவில் உதய கம்மன் பில, முகமது அலி ஷப்ரி, நிம்மல் சிறிபாலடி சில்வா, சுசில் பிரேமஜயந்த, S. வியாழேந்திரன், டிலான் பெரேரா மற்றும் பிரேமநாத் சி தொலவத்த ஆகியோர் அங்கம் வகிக்கின்றனர். 20வது அரசியலமைப்பு திருத்த சட்ட மூலத்தில் இருந்த குறைபாடுகளை திருத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக 20வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் பரிசீலிப்பதற்காக பிரதமர் நியமித்த குழுவின் உறுப்பினரான அமைச்சர் உதய கம்மன் பில கண்டியில் இன்று தெரிவித்தார். அஸ்கரிய பீடத்தின் மகாநாயகர் வரகாகொட ஞானரத்ன தேரரை சந்தித்து அமைச்சர் இது தொடர்பில் தெளிவுபடுத்தினார். 20வது அரசியலமைப்பு திருத்தத்தில் சில குறைபாடுகள் இருந்தன. அதற்கு எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்ட போது தான் தோன்றித்தனமாக தலைவராக இருந்தால் எனக்கு தேவை என்றால் நான் இதனை செய்வேன் என கூறியிருப்பார். ஆனால் அவர் உடனடியாக குழு ஒன்றை நியமித்து குறைகளை கண்டறியுமாறு பொறுப்பை ஒப்படைத்தார். அமைச்சர் GL பீரிஸின் வீட்டில் கூடிய நாம் நேற்றிரவு இந்த குறைபாடுகளை திருத்தினோம். இத்தகைய ஆவணங்கள் வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் இலங்கை வரலாற்றில் ஒருபோதும் அதன் குறைபாடுகள் தொடர்பில் மீள்பரிசீலனை செய்யப்படவில்லை. மனிதர்களுக்கு தவறு ஏற்படுகின்றமை இயல்பானது. அந்த தவறை ஏற்றுக்கொள்வதே முக்கியமாகும். அமைச்சர் கம்மன் பில மல்வத்து பீடத்தின் மகாநாயகர் திப்பட்டுவாவை ஸ்ரீ சுமங்கல தேரரையும் சந்தித்து ஆசி பெற்றார். கெட்டம்பை ராஜோ பவனா ராம விகாரையின் விகாராதிபதி கெப்பட்டியாகோடு சிறுவிமல தேரரை சந்தித்த அமைச்சர் 20வது திருத்தத்தால் கணக்காய்வு ஆணைக்குழுவின் அதிகாரங்கள் வரையறுக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் கருத்து வெளியிட்டார். அமைச்சர் என்ற வகையில் தனிப்பட்ட நிலைப்பாட்டை பகிரங்கப்படுத்துவதில்லை. எனினும் கூற வேண்டிய விடயத்தை எழுத்து மூலம் கூறியுள்ளேன். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் போன்ற அரசு நிறுவனங்கள் பல கோடி ரூபாய் நட்டமடைகின்றன. அவ்வாறு நட்டமடையும் போது திரைசேரியே நிதியை வழங்குகின்றது. திரைசேரியின் பணம் என்பது மக்களின் பணம். அந்த பணத்திற்கு என்ன நடந்தது என நாட்டுக்கு பகிரங்கப்படுத்துவதற்காக கணக்காய்வாளர் நாயகம் அறிக்கையிடுகிறார். அந்த நிறுவனம் கட்டாயமாக அரச கணக்காய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை அறிவிப்போம். பல குறைகளை கண்டோம். அது தொடர்பில் எமது அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எமது கருத்துகளுக்கு ஜனாதிபதியும் பிரதமரும் மதிப்பளிப்பார்கள் என்ற நம்பிக்கையுடன் இருக்கின்றேன். இந்த அரசியலமைப்பு திருத்தத்திற்கு 3/2 பெரும்பான்மை கிடைக்காது எனவும் அதனை விரும்பாதவர்கள் இருக்கின்றார்கள் எனவும் எதிர்க்கட்சியில் உள்ள ஒரு தரப்பினர் அண்மையில் தெரிவித்துள்ளனர். முடிச்சை அவிழ்க்க வேண்டியுள்ள மூடையை நசுக்கி பார்க்க தேவையில்லை என்ற ஒரு கதை உள்ளது. 3/2 பெரும்பான்மையை காண்பிக்க வேண்டிய தருணம் இதுவல்ல. வாக்கெடுப்பு நாளில் பார்த்துக் கொள்ளலாம். நேர்மை தொடர்பாக பேசிய அரசாங்கம் தற்போது இந்த சட்டமூலத்தினூடாக பிரதமர் அலுவலகம், ஜனாதிபதி அலுவலகம் என்பவற்றை கணக்காய்விலிருந்து அப்புறப்படுத்தியுள்ளது. ஜனாதிபதி அலுவலகம், பிரதமர் அலுவலகம் என்பவற்றை கணக்காய்விலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு காரணம் என்னவென்று பிரதமரிடமும் ஜனாதிபதியிடமும் நாம் கேட்கிறோம். இதனை தாம் காணவில்லை என்று பிரதமர் ஓரிடத்தில் கூறியுள்ளார். இது உண்மையில் நகைப்புக்குரிய விடயம். பிரதமருக்கும் காட்சிப்படுத்தாமலா இந்த சட்டமூலத்தை அவசரமாக அனுப்பி வைத்துள்ளார்கள்?
20வது திருத்தத்தை தயாரித்தது யார் என்று கூட தெரியாத முதுகெலும்பற்ற அரசாங்கமே இங்கு உள்ளது. இதனூடாக இந்த அரசாங்கம் எத்தகைய அரசியலமைப்பை உருவாக்கும் என்பதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. தெற்கில் அரசியலமைப்பு தொடர்பில் கருத்து முரண்பாடுகள் நிலவும் நிலையில் 20வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பிலான கேள்விகளுக்கு ஆளும் கட்சியினர் உரிய பதில்களை வழங்குவதில்லை. இந்த நிலையில் அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சர்கள் சிலர் வடமாகாணத்திற்கான விஜயத்தில் ஈடுபட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் கோப்பாய் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட அச்செழு பகுதியில் இன்று காலை திராட்சை அறுவடை விழாவில் விவசாயத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமகி கலந்து கொண்டிருந்தார். பிரதேசத்தில் நெற்பயிர் செய்கையினையும் இதன்போது அமைச்சர் ஆரம்பித்து வைத்தார். கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச, யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் அங்கஜன் ராமநாதன், பாராளுமன்ற உறுப்பினர் சுரேன் ராகவன் மற்றும் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். நிகழ்வின் பின்னர் சமகால அரசியல் விடயங்கள் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். இந்த யாழ்ப்பாண ஆட்களுக்கு நல்ல உதவி செஞ்சில்லை. இனி அதோடு தான் கௌரவ ஜனாதிபதி சொன்னே வந்து எங்களோட மினிஸ்ட்ரியில் என்ன செய்ய வேணும் என்று பார்த்து சொல்லி தான் நாங்கள் வந்து இப்போ விவசாயிகள் எல்லாம் அவங்க பிரச்சனை எல்லாம் சொன்னாச்சு. அது எல்லாருக்கும் நாங்கள் சொல்யூஷன் கொடுத்தாச்சு. இனி அதோடு உங்களுக்கு தெரியும், போன காலத்தில் யாழ்ப்பாணத்தில் தான் எல்லாம் எங்களுக்கு கொடுத்துச்சு. இப்போ அதெல்லாம் நிப்பட்டிருக்கு. அது இன்னொரு தடவை ஸ்டார்ட் பண்ண தான் நாங்கள் போகுது. இப்போ விவசாயிகளுக்கு இன்சூரன்ஸ் 6 சாமானுக்கு மட்டும்தான் கொடுத்தாச்சு. இப்போ நாங்கள் வெங்காயமுக்கும் உளுந்து அது எல்லாருக்கும் நாங்கள் இன்சூரன்ஸ் கொடுக்க போகிறோம். அது இப்போ பேசவே இல்லையே. ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் உப செயலாளர் க சர்வேஸ்வரன் இன்று யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தார். ஆளுங்கட்சியை பொறுத்தவரை இன்றைக்கு இன்னொரு விடயம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்தியாவினுடைய பாதுகாப்பு தொடர்பாக நாங்கள் அக்கறையாக இருக்கிறோம், ஆர்வமாக இருக்கிறோம். என்று சொன்னால் அவர்களுக்கு இந்தியாவை தாஜா பண்ண வேண்டிய ஒரு விடயம் இருக்குது. அதாவது இந்த சரத் வீரசேகர உட்பட சிலர் இன்றைக்கு மாகாண சபை தேர்தலித்து இது இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் ஊடாக வந்த காரணத்தினால் பயன்முறை திருத்தம் இவர்கள் ஒருதலை பட்சமாக அவற்றை முழுமையாக இல்லாதொழிக்க முடியாது. ஆனால் அவர்கள் சிலவேளை இதை மேலும் பலவீனப்படுத்தக்கூடும். தமிழ் தேசிய கட்சிகள் எல்லாம் இந்த விடயத்தில் நான் நினைக்கிறேன் அதிக அக்கறை கொண்டு அல்லது வெள்ளம் வரும் முன்னே அணை கட்ட வேணும் என்ற வகையிலே இந்த யுத்தம் முடிகின்ற காலகட்டத்திலே ராஜபக்ச பான் கி மூன் ஐநா சபையினுடைய செயலாளர் பான் கி மூனோடு பேசுகின்ற போதும் சரி, இந்திய அரசோடு பேசுகின்ற போதும் சரி 13+ என்கின்ற ப்ளஸ் என்கின்ற பல விடயங்களை சொல்லிக் கொண்டார்கள். இது யுத்தம் முடிந்த பின்னால் நாங்கள் மாகாண சபைக்குரிய அதிகாரங்களை மேலும் அதிகரிப்போம் என்கிறது அதனுடைய அர்த்தமாக இருந்தது. அதே ராஜபக்ச திரும்ப இன்றைக்கு அதை இல்லாமல் செய்வது என்கின்ற பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கண்டிப்பாக அவர்களால் இல்லாமல் செய்கின்ற நோக்கம் இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் கண்டிப்பாக அதை பலவீனப்படுத்த அவர்கள் முயற்சிப்பார்கள் என்பதையும் அதை நாங்கள் முன்னரே தடுக்க வேண்டும். இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் ராஜினாமா செய்தமை தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் இன்று கருத்து வெளியிட்டார். ஆனால் செயலாளர் திட்டம் மிகப்பெரிய விடை. எங்களை பொறுத்த தமிழில் என்று பார்க்கிறோம் என்றால் தேசிய பட்டியலை நிரப்பிக்க நிச்சயமாக இந்த கட்சி மாற்றி நிரப்பிப்போம். அது மாத்திரம் இல்லை, நாங்கள் சொல்றோம், சமநிலைக்கு சொல்றோம், இல்லை நாங்கள் அதையும் நாங்கள் எங்களை பொறுத்தோம் அவனே சொன்னால் சேனாதிபதியை கூட திரும்புகிறோம். ஏனென்றால் அவர் கட்சி தலைவர் அவருக்கு கூட்டிருக்கிறார், ஆகவே கூட்டம் நல்லது. அவர்கள் என்ன செய்தார்கள், எங்கள் உறுதலையும் கேட்கல, தமிழரசு கட்சிக்காரனையும் கேட்கல, தனிய செயலாளரும் சுமந்திரனும் ஸ்ரீதரனும் சம்மந்தனம் தாண்டி கூட இதுதான் நடந்த விஷயம். அதனால தான் தமிழரசு கட்சி தான் அதை செய்த, எங்களுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. தமிழரசு கட்சியில செயற்குழு மற்றவர்கள் அதை பெரிய பிரச்சனைப்படுத்தி தனியாக 3 பேரை தவிர மற்ற எல்லாருமே இவர் பிழையொன்று தீர்மானம் இருக்கிறதாக தானாக சேர்ந்திருக்கிறார். இல்லாட்டி என்ன செய்ய வச்சிருக்கா பொதுச்சபையை கூட்டி அவரை விளக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை அவர்களுக்கு இருந்தது. அவர் அதை முகம் கொடுக்காமல் இது தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் கி துரைராஜசிங்கத்தை தொடர்பு கொள்வதற்கு நாம் மேற்கொண்ட முயற்சிகள் பலனளிக்கவில்லை. இதேவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கு இடையிலான சந்திப்பொன்று யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட 3 கட்சிகளினதும் பிரதிநிதிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர்.
வவுனியா ஆச்சிப்புற கிராம மக்கள் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர். பாராளுமன்ற உறுப்பினரும் ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான குணசீலன் திலீபன் அண்மையில் தெரிவித்த கருத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர் குணசீலன் திலீபன் அண்மையில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் போதைப் பொருள் பாவனை தொடர்பில் கருத்து தெரிவித்திருந்தார். வவுனியால ஆச்சிபுரம் என்ற ஒரு கிராமம் இருக்குது. அங்க அரச உத்தியோகத்தர்கள்ல இருந்து சாதாரண மக்கள் கூட செல்றதுக்கு ஒரு பய சூழ்நிலை வருது. ஏனென்றால் அங்கே ஒரு வாள்வெட்டு குரூப் இருக்குது, கஞ்சா தொடர்பான தொழில் நடக்குது என்று சொல்லி எல்லாம் அங்கே நடக்கிற பிரச்சனைகளை வெளியில் சொல்கிறதுக்கும் அச்சப்படுற சூழ்நிலையில் இருக்குது. அதை எங்களோட கௌரவ போலீஸ் அதிகாரி கவனத்தில் கொண்டு அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும். இந்த கருத்துக்கு ஆச்சிபுரம் கிராம மக்கள் கடும் எதிர்ப்பினை வெளியிட்டனர். ஆச்சிபுரம் கிராம அபிவிருத்தி சங்க கட்டிடத்துக்கு முன்பாக இடம்பெற்ற இந்த ஆர்ப்பாட்டம் 1 மணித்தியாலத்துக்கும் அதிக நேரம் இடம்பெற்றது. டிஎஸ் ஆஃபீஸில் இப்போ பப்ளிக்காக இப்போ ஆச்சிபுரத்தில் இது போதா கஞ்சா இருக்குன்னு கதைச்சிருக்கு. இது வரைக்கும் எங்களோட ஊரில் ஒரு ஆள் அரெஸ்ட் பண்ணப்படவும் இல்லை. மிகவும் வறுமை கோட்டையிலேருந்து நாங்கள் எப்படி எங்களோட கிராமத்தை டெவலப் பண்ணி வச்சிருக்கோம், எங்களோட மக்களோட ஊக்கத்தில் தான் செய்து வச்சிருக்கோம். எங்களுக்கு அவமானம். நேரு டிஎஸ் ஆஃபீஸில் நடந்த மீட்டிங்கில் எங்களோட கிராமத்தை இப்படி கதைச்சிருக்கலாம். எப்படின்னு சொன்னால் போதை வஸ்துக்கள் அதிகமாக புழங்குறான்னு சொல்லியும் வாள்வெட்டு கும்பல் இருக்குன்னு சொல்லியும் அப்படி அவைகள்ட்ட ஆதாரம் இருக்குன்னு சொன்னால் அவைகள் அதுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. இந்த விடயம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் குணசீலன் திலீபனிடம் இன்று வினவினோம். வவுனியாவில் 3 தினங்களுக்கு முன்னுக்கு நான் அந்த கிராமங்களில் மக்களை சந்திச்சது, அவங்களோட குறைநிறையில நேராக போய் சந்திச்ச நேரம் குறிப்பிட்ட கிராமத்து மக்கள், அதாவது அந்த ஆச்சிபுரம் பக்கத்தில் இருக்க எல்லப்பர் மதுரங்குளம் விவசாய கிராம மக்கள் இருக்கிறதுக்கும் என்ன சந்திக்கிறதுக்கு இடம் இல்லாமல் ஒரு வீட்டு முற்றத்தில் தான் அவ்வளோ பேரும் அந்த இருட்டுக்க கூடி நின்றது. அப்போ நான் கேட்டேன், உங்களுக்கு ஒரு அரச கட்டிடம் இல்லையாண்டு. அவர்கள் சொன்னார்கள், அரச கட்டிடம் இருக்குது, அதுக்குரிய அந்த சாவியை கேட்டால் வாழை கொண்டு விரட்டுறதாகவும் நாங்கள் வெட்டி விடுவோம், அவருக்கு 2 இடம் கொடுக்க முடியும் அப்படி என்ற ஒரு வெறுட்டுற பாணியில் கதைச்சதாகவும். அப்போ அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க இயலாது. அதான் நான் நேற்று நடந்த வவுனியாவில் நடந்த பிரதேச அபிவிருத்தி கூட்டத்தில் நான் போலீஸ் அதிகாரிகள்கிட்ட அதை நான் கோரிக்கையாக முன் வச்சேன். நான் அப்போ எனக்கு எதிராக இப்போ ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்ததை நான் அறிஞ்சேன். நான் அப்போ எனக்கு இதுகளுக்கெல்லாம் நான் அடிபணிஞ்சு போகிற ஆள் இல்லை. பருத்தித்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வியாபாரி மூலை பகுதியில் 49 வயதுடைய ஒருவர் கூரிய ஆயுதத்தால் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். பருத்தித்துறை வியாபாரி மூலை பகுதியில் துவிச்சக்கர வண்டியில் சென்று கொண்டிருந்த குடும்பஸ்தர் ஒருவரை இவ்வாறு தாக்கி கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் இன்று மாலை 4 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. கொலையாளியான சந்தேக நபர் 39 வயதுடையவர் எனவும் அவர் சம்பவத்தின் பின்னர் பருத்தித்துறை போலீஸ் நிலையத்தில் சரணடைந்ததாகவும் போலீசார் கூறினர். சடலம் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் பருத்தித்துறை போலீசார் விசாரணைகளை தொடர்ந்துள்ளனர். வவுனியா செட்டிக்குளம் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம், மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் குலசிங்கம் திலீபன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன், வினோ நூகராதலிங்கம் மற்றும் அரசு உயரதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். செட்டிக்குளம் வைத்தியசாலையில் நிலவும் வைத்தியர் பற்றாக்குறை, மூடப்பட்ட நிலையில் உள்ள நோயாளர் விடுதி மற்றும் நோயாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினை தொடர்பாகவும் இன்றைய தினம் கலந்துரையாடப்பட்டுள்ளது. பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறை தொடர்பில் அதிபர்களுடன் கலந்துரையாடி தீர்வு காண்பது தொடர்பிலும் இதன்போது ஆராயப்பட்டுள்ளது. மீனவர்கள் கடலில் சுருக்கு வலை பாவிப்பதற்கு எதிராக கழுதாப்பள்ளி பகுதி மீனவர்கள் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கழுதாவளை கடற்கரை பகுதியில் இன்று காலை நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிகளவிலான கரைவலை வாடிகளைச் சேர்ந்த மீனவர்கள் கலந்து கொண்டிருந்ததுடன் சுருக்கு வலை பாவனையை தடை செய்யுமாறு இவர்கள் கோரிக்கை விடுத்தனர். பலமுறை அதிகாரிகளிடம் தமது குறைகளை முன்வைத்தும் தமக்கு எந்தவிதமான பலனும் கிட்டவில்லை என இவர்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். எங்களுக்கு இந்த மீனவருக்கு கரவலை செய்கிறவங்களுக்கு இந்த சுருக்கு வலையால் பெரும் கஷ்டமாக இருக்கு. 9 மாதம் கூட எங்களுக்கு தொழில் இல்லை, எங்கள் சாப்பாடும் இல்லாத கஷ்டத்தில் நாங்கள் இருக்கோம். அறிவிக்க வேண்டிய ஆட்கள் எல்லாருக்கும் அறிவித்தோம், அதுக்குரிய நடவடிக்கை எவரும் எடுக்கல. இதுக்கெல்லாம் பிரதான காரணமாக தடை செய்யப்பட்ட சட்டவிரோதமான சுருக்கு வலைகள் 50 படகுகள் மூலம் பவர்ஃபுல்லான ஃபோக்கஸ் வெளிச்சங்கள் இறக்கி இரவு வேளைகளில் சுருக்கிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு மாவட்டங்கள்லேருந்து வேறு இன மீனவர்களை கொண்டு அந்த பிரதான தொழிலை அவங்க சட்டவிரோதமாக செய்து கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் காலையில் வளைஞ்சிலுத்தா ஒன்றுமில்லை, வெறும் வலை, வருமானம் இல்லை. இதுக்கால சுருக்கு வலையை சுருக்குறாங்க. சுருக்குனா இங்கே மீன்பிடி இல்லை, டிராவல் வராங்க, சுருக்குறாங்க, போகிறாங்க. மட்டக்களப்பு மாவட்ட தேசிய மீனவ ஒத்துழைப்பு சங்கம் இன்று ஊடக சந்திப்பு ஏற்பாடு செய்திருந்தனர்.
இந்த சட்டவிரோதமான மீன்பிடியினால் தான் இன்றைக்கு மட்டக்களப்பு மாவட்ட கடல் வளங்கள், பாவி வளங்கள், நன்னீர் வளங்கள் அழிக்கப்பட்டு அது குறைவடைந்து செல்கின்றது. இதற்காக எத்தனையோ சட்டங்கள் காலத்துக்கு காலங்கள் அரசாங்கங்களாலே கொண்டு வரப்பட்டாலும் அந்த சட்டத்திட்டங்கள் உரிய முறையிலே அந்த சம்பந்தப்பட்ட அரச அதிகாரிகள் அதன் அதிகாரங்களை சரியான முறையில் மக்களுக்கு பயன்படக்கூடியதாக பயன்படுத்தாத நிமித்தம் ஒரு பின்னடைவான காலகட்டத்திலே இன்றைக்கு மீனவ சமூகம் இருக்கிறது. இன்றைக்கு அநேகமான பாரம்பரிய மீன்பிடியாளர் கூட தங்களுடைய மீன்பிடியை விட்டு வருமானம் காணாததினால், வாழ்வாதாரம் இல்லாததினாலே கூலி வேலைகளுக்கும் பலவிதமான ஒவ்வொரு தொழில்களுக்கும் செல்ல வேண்டிய ஒரு மிகவும் ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை இங்கே ஏற்பட்டிருக்கிறது. மட்டக்களப்பு மாவட்டத்துக்குரிய எல்லையை அடையாளப்படுத்தும் நடவடிக்கை நேற்று இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் முகுந்தன் நவரூபரஞ்சனி, காணி உத்தியோகத்தர்கள், பிரதேச செயலகங்களின் அதிகாரிகள், மகாவலி உத்தியோகத்தர்கள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட பண்ணையாளர்கள் என பலரும் எல்லையை அடையாளப்படுத்தும் இடத்துக்கு வருகை தந்திருந்தனர். இவர்கள் முதலில் மட்டக்களப்பு மாவட்ட எல்லையிலிருந்து அம்பாறை மாவட்டத்துக்கான எல்லை வரை சென்று அடையாளத்தை உறுதிப்படுத்திக் கொண்டதுடன் பின்னர் புலனறுவை மாவட்டத்துக்கான எல்லை பகுதியையும் பார்வையிட்டு அடையாளத்தை உறுதிப்படுத்தினர். நாங்கள் அதிபர் வேண்டுகோளுக்கு நாங்கள் எங்களோட நில அளவு திணைக்கள மாவட்ட அத்தியட்சகர் அவர்களின் வேண்டுகோளுக்கு நாங்கள் நான் எடுத்து வந்திருக்கிறோம். அதாவது மட்டக்களப்பு அம்பாறை புலனறுவை மாவட்டத்துக்குரிய எல்லைகள் சரியாக டிஃபைன் பண்ணப்படல. எல்லையே சரியான முறையில் நாங்கள் இனங்காட்டு அடையாளப்படுத்துறதுக்குரிய ஃபீல்ட் விசிட் தான் இது. எங்கள்கிட்ட இருக்கிற ஆதாரத்தில் எல்லைக்கல்லிட்ட சரியான அதாவது ஒரு பிளான் இல்லை, மெப் இல்லை. அதனால எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆதாரம் 150,000 வரைபடம் மட்டும்தான் இருக்கு. அந்த 150,000 வரைபடத்தை வச்சு தான் நாங்கள் இப்போ இருக்கிற எல்லையை காட்டு. கடந்த காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட இறக்குமதி தொடர்பாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரான சமன் ரத்னபிரிய கருத்து தெரிவித்தார். அரசாங்கம் பொய்யாக செயற்படுகின்றது. எத்தனால் இலங்கைக்கு கொண்டு வருவதனை தடை செய்ததாக அரசாங்கம் கூறியது. அரசாங்கம் 2020 ஜனவரி 1ஆம் திகதியிலிருந்து ஆகஸ்ட் 31ஆம் திகதி வரை 20 லட்சம் லிட்டர் எத்தனாலை இலங்கைக்கு கொண்டு வந்துள்ளது. மாடு வெட்ட தடை, எத்தனால் தடை, சொகுசு பொருட்கள் இறக்குமதி செய்வதற்கு தடை, மஞ்சளுக்கு தடை. ஆனால் பியர் வருகின்றது, விஸ்கி வருகின்றது, எத்தனால் வருகின்றது, வைன் வருகின்றது. ஜூன் மாதத்தில் சுங்கத்தின் வருமானம் 8,817 மில்லியன் ரூபாவாகும். ஜூலை மாதத்தில் சுங்கத்தின் வருமானம் 13,557 மில்லியன் ரூபாவாகும். மாற்றம் சுகமாக இருக்கிறதா என்று இவர்களிடம் கேட்க வேண்டும். 4,700 மில்லியனால் அதிகரித்துள்ளது. தடையின் பின்னர் 7,90,21,460 லிட்டர் பியர் கொண்டு வரப்பட்டுள்ளது. 68,48,65,400 லிட்டர் வைன் தடையின் பின்னர் கொண்டு வரப்பட்டுள்ளது. கிழக்கில் வரலாற்று சிறப்புமிக்க பாண்டிருப்பு திரௌபதி அம்மன் ஆலய வருடாந்த உற்சவம் இன்று திருத்தலுடன் ஆரம்பமானது. பாண்டிருப்பு திரௌபதி அம்மன் ஆலய வருடாந்த உற்சவத்தின் முதல் நாளான இன்று திருக்கதவு திறத்தல் கிரியைகள், கடல் குளித்தல், ஊர்காவல் பண்ணல் முதலியன இடம்பெற்றன. மகாபாரதத்தின் அடிப்படையில் இந்த உற்சவம் நடைபெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதற்கமைய பாண்டிருப்பு திரௌபதி அம்மனின் உற்சவம் 18 தினங்கள் சிறப்பாக நடைபெறவுள்ளது. உற்சவத்தின் முக்கிய நிகழ்வுகளாக எதிர்வரும் 30ஆம் தேதி பஞ்ச பாண்டவர்கள் வனவாசம் செல்லும், அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி அர்ஜுனன் தவநிலை செல்லல் நிகழ்வும், 2ஆம் தேதி பஞ்ச பாண்டவர்கள் திரௌபதி சகிதம் தீ மிதிப்பும் இடம்பெற உள்ளன. அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி தீக்குளிக்கு பாலூற்றுதலுடன் பாண்டிருப்பு திரௌபதி அம்மன் உற்சவம் நிறைவு பெற உள்ளது. இதேவேளை மட்டக்களப்பு கல்லடி ஈழத்து திருச்செந்தூர் ஸ்ரீ முருகன் ஆலயத்தின் வருடாந்த தேர் திருவிழா இன்று நடைபெற்றது. இந்தியாவின் திருச்செந்தூர் ஆலயத்தினை நோக்கியதாக கடல் அலையின் ஆனந்தத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ முருகன் ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவம் கடந்த 7ஆம் தேதி ஆரம்பமானது.
ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவத்தில் இன்று பிற்பகல் ஆலயத்தில் தம்ப பூஜை நடைபெற்று முருகப்பெருமான் உள்வீதியுலா இடம்பெற்றது. இதனைத் தொடர்ந்து இடம்பெற்ற விசேட பூஜைகளை அடுத்து தேர் திருவிழா வெகு சிறப்பாக இடம்பெற்றது. நாட்டின் பல பாகங்களிலும் இருந்து ஆயிரக்கணக்கான அடியார்கள் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை ஈழத்து திருச்செந்தூர் ஆலய தீர்த்தோற்சவம் நாளை இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அனைத்து செய்தி அறிக்கைகளும் நிறைவடைகின்றன. வணக்கம்.